ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் என்னென்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதாங்க ப்ரௌனி செய்கிறதுக்கு பேஸு. ஃபஸ்ட்டு எந்த ப்ரௌனி செய்கிறதா இருந்தாலும் இது மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் இது மாதிரி ஹீட் பண்ணிக்கணும். இல்லைங்க, லைட்டாக தண்ணி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் 25 கிராம். அது கூடவே டார்க் சாக்லேட் 65 கிராம் எடுத்திருக்கேன். இது மாதிரி வச்சு மெல்ட் பண்ணிக்கணுங்க. லைட்டாக கொஞ்ச நேரத்தில் அந்த ஹீட்லேயே நல்லாவே மெல்ட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டால் அதுவே சூட்டில் அப்படியே ஃபுல்லாகவே நல்லாவே மெல்ட் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோதாங்க கன்சிஸ்டன்சி. நம்மளுக்கு நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு எக்லெஸ் ப்ரௌனி தான் செய்கிறோம். நம்ம எக்குக்கு பதிலாக இன்னைக்கு கேர்டு எடுத்திருக்கோம். கேர்டு 100 கிராம் எடுத்துட்டு கேர்டில் எந்த கட்டியுமே இல்லாமல் இது மாதிரி விக்ஸ் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். புளிப்பு தயிர் இல்லாமல் கடையில் விற்கும்ல அந்த தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு இல்லாமல் இருக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிரப் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டர் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பட்டரு சாக்லேட் சிரப் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா விக்ஸ் வச்சு நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இந்த பேட்டர் கூட நல்லா செட் ஆகணுங்க. ஸோ அதனால நல்லாவே இது மாதிரி ஒரு மிக்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. பாருங்க பார்க்கவே நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். மைதா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. 80 கிராம் எடுத்திருக்கேன். சுகர் இதுக்கு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழு சுகராக போடாதீங்க, கரையாது, லேட் ஆகும். ஸோ அதனால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொக்கோ பவுடர் 15 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சலிச்சு யூஸ் பண்ணுங்க, அது மட்டும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே சலிச்சுக்கலாம். லைட்டாக 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி சலிச்சுக்கலாம். மாவை சலிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக எடுத்தோடனே எல்லாத்தையும் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பேட்டரோடு செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே அப்படியே கொட்டிட்டோன்னா கட்டியாயிடும். ஸோ அதனால் கஷ்டமாயிடும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு பேட்டரோடு செட் ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரவுண்ட் மெத்தட்லேயும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கூட மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டைட்டாக தாங்க இருக்கும் இந்த பேட்ரு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ப்ரௌனி நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு 1 லைன் வர மாதிரி வரணுங்க. அப்போ தான் மேலே நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் எல்லாமே விட்டால் வருங்க. ஸோ எடுத்து விட்டால் 1 லைன் வர மாதிரி வரணுங்க. அதாங்க கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் ஓவராக பீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வரணுங்க.
நீங்க வந்து லைட்டா மில்க் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கட்டியா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, லைட்டா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாரி ஷைனிங்கா இருக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு ப்ரௌனி ப்ரௌனி மாரி வரும். மேல ஒரு லேயர் மாரி வருங்கல்ல, அது மாரி வருங்க. இந்த மாரி ஷைனிங்கா இருந்தா நம்ம வந்து எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் கரெக்ட்டா ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் இது மாரி வந்து பட்டர் ஷீட் போட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பேட்டர. மாரி ஊத்தி செட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன டின் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பட்டர் ஷீட் இல்லனாலும் லைட்டா வந்து மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு, மைதா மாவு எந்த மாவு இருந்தாலும் மாவு போட்டுட்டு, டின்ல வந்து பேட்டர் போட்டு செட் பண்ணிக்கோங்க. குக்கர்ல வச்சீங்கன்னா, கேஸ்கட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குக்கர்ல வச்சுக்கோங்க. குக்கர்ல வச்சீங்கன்னா, ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் வேகறதுக்கு. 35 to 40 மினிட்ஸ் ஆகுங்க கரெக்ட்டா. ஓடிஜில வச்சீங்கன்னா, 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அப்புறம் வச்சீங்கன்னா, 20 மினிட்ஸ் ஆகுங்க ஓவன்ல வச்சாங்க. குக்கர்ல வைக்கிறீங்கன்னா, கேஸ்கட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வைங்க. இன்னைக்கு நான் வந்து ஓவன்ல தான் வச்சேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வச்சேங்க. 20 மினிட்ஸ் ஆச்சு வேகறதுக்கு. பாருங்க எவ்ளோ ஷைனிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க டூத் பிக் வச்சு இது மாரி வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிட்டு டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் கேக் பார்க்க சமமா இருக்கும். ஓவன்ல வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க கேக் எந்த அளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. 20 மினிட்ஸ் ஆச்சுங்க ஓவன்ல. நல்லா சூப்பரா வெந்திருக்கு. மேல இந்த கிரிங்கிள் டாப்லாம் கரெக்ட்டா வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். கேக் நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிடுங்க. சூடா இருக்கும்போதே கட் பண்ணீங்கன்னா கேக் உடைஞ்சிரும். ஸோ அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நைஃப் வந்து கேக் கட் பண்ற நைஃப் அது யூஸ் பண்ணுங்க. இது மாரி வந்து ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சுங்க எக்லெஸ்ல. இவ்ளோ டேஸ்டியான ப்ரௌனி வந்து கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உண்மையாலுமே டேஸ்ட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. பாருங்க இந்த மாரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா எக்லெஸ் ப்ரௌனி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா மஸ்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மெஷர்மென்ட் மட்டும் கரெக்ட்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க் யூங்க.